அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற டக்கான் முகைஜின் அமைப்பு சென்னை, பெங்களூர், டெல்லி விமானத்தை தாக்கப் போவதாக, விமானங்களை கடத்தப் போவதாகவும் மீண்டும் இமெயில் அனுப்பியுள்ளது. இந்த இமெயில் சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. இந்த இமெயிலை டெல்லி விமான நிலையத்தில் அனுப்பப்பட்டதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி அவர்கள் 3 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வர இருக்கிறார்கள். அவர் செய்தியாளர்களிடம் கூறிய போது, தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவுடன் முழு ஒத்துழைப்பு உதவிகள் அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். பாகிஸ்தானின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த நாட்டு அரசிடம் அமெரிக்க முப்படைகளின் கூட்டு தளபதி மைக்கேல் முல்லன் திட்டவட்டமாக கூறியதாக பாகிஸ்தானில் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடந்த சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று மிக அமைதியான முறையில் நடந்து முடிந்ததாக ராஜஸ்தானில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் தேர்தல் போட்டியிட விரும்புகிறவர்கள் வரும் 10/12/2008 புதன்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 27/12/2008 சனிக்கிழமை அன்று மாலை வரை தலைமை கழகத்திடம் உரிய கட்டணத்தை செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அதிமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்திகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்று அவருடைய அலுவலகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்த வெளியுறவு அமைச்சர் பிரணாப் முகர்ஜியை கொழும்பு அனுப்புவதாக பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். இலங்கை போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி முதல்வர் கருணாநிதி தலைமையிலான தமிழக அனைத்து கட்சி குழு இன்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் பிறகு தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தியை சந்தித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள அபாயத்தை கட்டுப்படுத்த ரூபாய் 1538 கோடி செலவில் வடிகால் பகுதிகளை ஏற்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சொமாலியாவில் கடந்த 17 ஆண்டுகளாக நிலையான அரசு இல்லாததால் பல குழுக்களாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதால் மக்கள் வறுமை கோட்டுக்கு இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுவதாகவும், இதனால் உலக நாடுகள் சொமாலியாவுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 4 டிசம்பர் 2008 அன்று பிற்பகல் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் இல்லை, தெளிவாக இருக்கிறது. ஆனால் வங்கக்கடலில் ஒரு மேகமூட்டம் புயல் சுழற்சி போல் வந்து கொண்டிருக்கிறது. அது நாளை கிட்டே நெருங்குமா என்பது நாளை படத்தை பார்த்து தான் தெரிவிக்க முடியும். இன்றை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டங்கள் தமிழகத்தில் இல்லையே என்பது இந்த படத்தில் வந்திருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.